வணக்கம் மக்களே! மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. கரூர்ல ஜனநாயகம் படம் ஷூட்டிங் பண்ணாங்கன்னு சவுக்கு சங்கர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவ திமுக சார்ந்தவங்க எல்லாருமே சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு வராங்க. உண்மையிலேயே விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தான் அவர் பண்ண தப்பு. அத தவிர்த்து அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஒரு மனுஷன போட்டு அடி அடின்னு அடிக்கிறானுங்க அரசியல்ல. தொடர்ந்து விஜய் மீது நெறைய பேர் வன்மமா பேசிட்டு வராங்க. அவதூறு பரப்புறாங்க. சிபிஐல விசாரணை போயிடுச்சு. சிபிஐ விசாரிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வதந்திகள பரப்பக்கூடிய ஆட்கள கூப்பிட்டு விசாரிக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்ன நக்கீரன் கோபால் சொல்லியிருந்தாரு. ஜனநாயகம் படம் ஷூட்டிங் பண்ணாங்க கரூர்ல. அதனால தான் 41 பேர் இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னாரு. இப்போ நேத்துல இருந்து சவுக்கு சங்கர் அந்த விஷயத்த பரப்பிட்டு இருக்காரு. இது தேர்தல் நேரம்ன்றதுனால இந்த கரூர் விஷயத்த அரசியலாக்க பாக்குறாங்க எதிர்க்கட்சியை சார்ந்தவங்க எல்லாமே. விஜய்க்கு யாரும் ஓட்டு போடக்கூடாதுன்றதுக்காக பல பேர் பல சூழ்ச்சிகள் பண்றாங்க. அதுல ஒரு சூழ்ச்சி தான் இந்த கரூர் பிரச்சனையும். ஸோ இப்போ தேர்தல் நேரத்துல கரெக்டா அதை கொண்டு வராங்க. மக்களே உஷாரா இருங்க. உங்களோட ஓட்டுகளை மறக்காம விஜய்க்கு போடுங்க. ஏன் சொல்றேன்னா இதே போல தான் விஜயகாந்த் அவர்களையும் மட்டம் தட்டினாங்க. இன்னைக்கு அதே நிலைமையில் தான் இருக்காரு விஜய் அவர்கள். ஸோ தொடர்ந்து விஜய் மீது பல அவதூறுகளும் வன்மங்களும் கக்கக்கூடிய இந்த அதிமுக திமுகக்கு எதிராக ஒரு சக்தி உருவாக்குவோம், ஒரு மாற்றத்தை உருவாக்கும். எல்லாரும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நன்றி.